10.5 question number 2. The velocity v of a parachute falling vertically satisfies the equation v dv by dx is equal to g into 1 minus v square by k square, where g and k are constants. If v and x are both initially 0, find v in terms of x. ஸோ டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு v in terms of x ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து அதோட சொல்யூஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ we have to integrate. ஸோ இதான் given differential equation. ஃபஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். ஸோ இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறேன். v dv by dx is equal to g into இங்கே நான் எல்சிஎம்மாக கே ஸ்கொயர் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம்? இந்த கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு டிஎக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். வி டிவி பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி by k square dx. ஸோ இங்கே இருக்க dx ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். k ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வி டேர்ம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ரிமைனிங் டேர்ம் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா ஸோ வேரியபிள் செப்பரபிள் நாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு இன்டகிரேட். இப்போ தான் நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயரை லெட் யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் யூ இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே வி டிவி தானே இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வி நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? du by dv is equal to k square constant, so 0 minus v square integrate பண்ணால் du 2v. v வச்சு தானே integrate பண்ணுறோம். ஸோ 2v வரும். ஸோ du is equal to minus 2v dv. v dv இங்கே இருக்கா v dv. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். v dv is equal to du by minus 2. இந்த மைனஸ் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் du by minus 2 கிடைக்குமா? ஸோ v dvக்கு பதிலாக du by minus 2 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இன்டகிரல் v du பிளேஸில் du by minus 2 டிவைடட் பை k ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயருக்கு பதிலாக யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ u இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரல் டிஎக்ஸ் இப்படி எழுதிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் இப்போ இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இன்டகிரல் du பை மைனஸ் 2u இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்டகிரல் டிஎக்ஸ். ஸோ இங்கே எப்படி கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்தால் மைனஸ் 1/2 இன்டகிரல் du பை u இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்டகிரல் டிஎக்ஸ். ஸோ மைனஸ் 1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஆர் இந்த மைனஸ் 2 மட்டும் நான் மைனஸ் 1/2 நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இன்டகிரல் du பை u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2g by k ஸ்கொயர் இன்டகிரல் dx. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். இப்போ நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இது சிம்பிளிஃபை உள்ள டேர்ம் கிடச்சிச்சா? இவ்வளோ பெரிய டேர்ம் எனக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ தான் நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இது 1/u du ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ 1/u 1/x ஃபார்மெட்டில் இருந்துச்சுனாலே log தானே. ஸோ log u இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2g பை கே ஸ்கொயர் dxஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸு. dxஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணுமா? ஸோ அதை நான் log c அப்படின்னே அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே log டேர்ம் இருக்கிறதுனால log c அப்படின்னே நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு as usual நான் என்ன பண்ணுறேன், லாக் டேர்ம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. ஸோ லாக் u மைனஸ் லாக் c is equal to minus 2gx by k square. ஸோ இப்போது log a minus log b formula log of a by b. ஸோ u by c is equal to minus 2gx by k square. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு யூவோட வேல்யூ தெரியும், அதை நான் எங்கே அப்ளை பண்ணுறேன். யூவோட வேல்யூ என்ன, நான் எதை u அப்படின்னு எடுத்தேன், k ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் u அப்படின்னு எடுத்தேன். ஸோ u இருக்க பிளேஸில் k ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். log of k ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் by c is equal to minus 2gx by k ஸ்கொயர். ஸோ இங்கே எனக்கு k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் by c is equal to e பவர் மைனஸ் 2gx by k ஸ்கொயர். லாக் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது e பவர் எக்ஸ் ஃபார்மெட்டில் வரும். ஸோ e பவர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த பவரில் இருக்க நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா. ஸோ k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் by c is equal to 1 by e பவர் 2gx by k ஸ்கொயர். இப்போ நான் கிராஸாக மல்டிபிள் பண்ணால் எனக்கு c is equal to அப்படின்னு கிடைக்கும். ஸோ c is equal to k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர். ஸோ c is equal to அப்படிங்கிற ஒரு டேர்ம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். given v is equal to 0 x is equal to 0 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. given v is equal to 0 x is equal to 0. ஸோ இதை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சி என்ன அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். நாம் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்த சியோட வேல்யூ k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர். ஸோ இதில் வியோட வேல்யூ 0 அண்ட் எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். c is equal to வியோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் k ஸ்கொயர், k ஸ்கொயர் மைனஸ் 0 k ஸ்கொயர், e பவர் 2g எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் e பவர் 0 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், c is equal to k ஸ்கொயர் இன்ட்டு 0 k ஸ்கொயர், சாரி k ஸ்கொயர் இன்ட்டு 1, இப்போ 0ஓட வேல்யூ 1 தானே. ஸோ k ஸ்கொயர் இன்ட்டு 1 k ஸ்கொயர். ஸோ இந்த c is equal to k ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ரிக்வயர்டு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது இந்த c வேல்யூ தானே. ஸோ இப்போ இந்த c வேல்யூவில் நான் சிக்கு பதிலாக k ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஒரு k ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k ஸ்கொயர் e பவர் 2gx by k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர். ஸோ இப்போ k ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. ஸோ இந்த k ஸ்கொயர் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஆல்ரெடி k ஸ்கொயர் இருக்குது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சா மைனஸ் k ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் v ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2gx by k ஸ்கொயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டேர்மில் நமக்கு e பவர் 2gx by k ஸ்கொயர் 2 டைம்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்தே நாம் இந்த ஸ்டெப்பை இதை உள்ளே கொண்டு வராமல் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் எனக்கு ஒரே ஒரு டேர்ம் தானே வரும். ஸோ சாரி, நான் அந்த மாதிரி பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன வரும், e பவர் 2gx by k ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா k ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் 2gx by k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இருக்குமா. ஸோ இப்போ நான் k ஸ்கொயரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஆர் v ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம், ஏன்னா v ஸ்கொயர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த v ஸ்கொயரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும், மைனஸ் v ஸ்கொயர் வந்து ப்ளஸ் v ஸ்கொயர் ஆகிடும். ஸோ v ஸ்கொயர்
இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் கே ஸ்கொயர் இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் minus 2gx by k square. So therefore v square is equal to k square காமனா வெளியில் எடுத்துட்டா என்ன வரும் 1 minus e power minus 2gx by k square. So which is the solution of the given differential equation. So இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த e power 2gx உள்ள மல்டிபிள் பண்ணால் 2 times எனக்கு அந்த டேர்ம் கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நான் இந்த சைடு கொண்டு வந்தாலும் மைனஸ் வி ஸ்கொயர் கிடைக்குது. எனக்கு வி ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் தான் வேணும். எக்ஸ் ப்ளஸ் வி இன் எக்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இ பவர் டேர்மை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் எனக்கு மைனஸ் ஆகிடும். பவர் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஈஸியாக நான் என்ன பண்ணிடுறேன், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். ஹென்ஸ் we got the required solution of the given differential equation.